மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு விரிவான விளக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு லக்னம் பிரதானம், லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையோட அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அதனால் லக்னத்தின் அடிப்படையிலான பலனை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதே உங்களுக்கு இயற்கையிலேயே இறை அருள் அல்லது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அவரோட சுக்கிரன் இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு விசேஷம். இந்த ரெண்டு கிரகங்களும் உங்கள் ராசியில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான கிரக நிலைகள் இது இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வர்றார். அங்கே ஏற்கனவே புதன் இருக்கார். ஆக மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்குது? ஃபைனான்சியல் பொசிஷன், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் இருக்கும். யாருடைய பணமாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான மாதமாக இது இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் புதன் வர்றார். 2ஆம் இடம்னாலே உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கேன், பேச்சையே தான் எனக்கு மூச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்குமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானே அங்கே உட்கார்ந்துருக்கார். அவர் பார்த்திங்கன்னா நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற உங்களுக்கு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கார். அவருமே ஒரு நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு லைஃப்பில் உருவாகும். அதுலேயும் சூரியன் இருக்கிறது துணிஞ்சு சில டெசிஷனை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். நீங்கள் யார்கிட்டயா அட்வைஸ் கேட்குறீங்க அல்லது மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா பொறுமையாகவும் கவனமாகவும் கேளுங்க. ஏன்னா உங்களுடைய அட்வைஸ் உடைய இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வயசில் அவங்க கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுடைய வெற்றியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்ல மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, பொறுமையாக கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லை, கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கலாம். இந்த மாதம் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். உறவுகளால்